என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படக்கூடிய இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய 18ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன், ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய தேசிய பொறுப்பாளர், அகில இந்திய ஜனநாயக மக்கள் நல பேரவையினுடைய பொதுச் செயலாளர், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவர்களே, ஜிஆர்டி நிறுவனத்தினுடைய டைரக்டர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் செல்வி சிவசங்கரி ராஜசேகர் அவர்களே, நான் என்றும் நேசிக்கின்ற, எனக்கு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் அறிவியலாளர் விஞ்ஞானி அருமை அண்ணன் பொன்ராஜ் அவர்களே, மெத்த மதிப்புக்குரிய நீதியரசர் அருமை ஐயா எஸ்கே கிருஷ்ணன் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தை தூண்களாக தாங்கி பிடிக்கின்ற கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய விபிஸ், இடிஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன நிலைகள்லாம் இருக்கின்றீர்களோ அத்துணை நண்பர்களே, நலன் விரும்பிகளே, வாடிக்கையாளர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய சிரம் தாழ்ந்த மதிய நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான உணவு, உடை என்பதற்கு அடுத்தபடியாக உறையுள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் மற்றும் வீட்டு மனைகளை உருவாக்கி தந்து கிட்டத்தட்ட 96,000 வாடிக்கையாளர்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கி பெருமளவிலே நன்மதிப்பை பெற்று மிகச் சிறப்பான முறையில் கடந்த 17 ஆண்டுகள் இந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தில் நியாயமான முறையில் தன்னுடைய சேவையை செய்து இன்றைக்கு 18ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்ற செய்தி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த 18 ஆண்டுகளில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 14 ஆண்டுகள் நாங்கள் இருவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய எனக்கு செய்தி. அந்த 14 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் தொடர்ந்து நான் உங்களோடு வருகை தந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை அழுகிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினருக்கும் சேர்மன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய அருமை அண்ணன் விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் மிக தெளிவாக இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி அவரை விட இந்தியாவில் வேறு ஒருவர் இப்படி பேச முடியுமா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் மரியாதைக்குரிய மறைந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுதிலிருந்து அண்ணனோடு எனக்கு நட்பு ஏற்பட்டது. பல நிகழ்ச்சிகளில் மேலோட்டமாக கடந்து செல்வோம். ஆனால் கடந்த 2015ஆம் ஆண்டு விமான நிலையத்திலிருந்து அவர் வரும் பொழுது அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சைதாப்பேட்டையில் ஒரு வெஜ் ஹோட்டலில் உட்காந்து ஒரு காஃபியை ஜூஸையை சாப்பிட்டுட்டு அன்றைக்கு அவரோடு ஏற்பட்ட அந்த பழக்கம் வழக்கம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நிறைவு பெற்று 10வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய வகையில் 10 ஆண்டுகளாக தொடர்கிறது. இந்த 10 ஆண்டுகளிலும் ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை சந்திப்பவன் அல்ல நான். எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெறுவதற்காக நான் அணுகுகின்ற ஒரே ஒரு நபர் அருமை அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் தான். நான் எப்பொழுது தொடர்பு கொண்டாலும் சரி, எது குறித்து தொடர்பு கொண்டாலும் சரி, எனி சப்ஜெக்ட், அத்துணை சப்ஜெக்டுக்கும் மிக ஆழமாக தெல்ல தெளிவாக சரியான ஒரு ஆலோசனைகளை வழிகாட்டி கொண்டிருப்பவர் என்னுடைய அருமை அண்ணன் பொன்ராஜ் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய 18ஆம் ஆண்டு விழாவில் மிக தெளிவாக ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் என்கிற ஒரு தலைப்பில் மிக தெளிவாக விவசாயத்தையும் அதனுடைய தேவையையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால்
இதை விட கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு பாராட்டு இருக்க முடியாது. ஏன்னா கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் முன்னெடுக்கக்கூடிய இந்த திட்டம் சரியான திட்டம் என்பதற்கு இவர் ஒருவரே சான்று. எப்பொழுதும் நம்முடைய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்துடைய சேர்மேன் பொறுத்த வரைக்கும் அது வீட்டு மனைகளை விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, திங்க் பிக், பெரிய அளவில் எண்ணுவார், மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுவார், சரியாக முன்னெடுப்பார். வேகம் ப்ளஸ் விவேகம் அவர்கிட்ட இருக்கும், இறுதியில் வெற்றி. சாமானிய மனிதர்கள், சாதாரண மனிதர்களை கூட மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக அறிவையும் புத்தியையும் கூர்மையாக்கி வணிகத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்து இவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மிக சிறந்த தொழில் முனைவோர்களாக சாதாரண மக்களையும் சாதனையாளர்களாக மாற்றியவர் நம்முடைய கிங் மேக்கர்ஸ் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். இதில் யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? அவரால் இன்றைக்கு பயன்பெற்றவர்கள், அவர் மூலம் இன்றைக்கு வணிகத்தை கற்றுக்கொண்டவர்கள், அவர் மூலம் இன்றைக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டவர்கள், சாதனையாளர்கள் எண்ணற்றவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி அந்த மனை விற்பனை தொழிலாக இருக்கட்டும், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், தனி வீடுகள், டிடிசிபி அப்ரூவல்ஸ் போன்ற மனைகளை விற்பனை செய்கின்ற அந்த துறையிலும் இருக்கட்டும், அல்லது 2012ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட பட்டா மனைகளை விற்பனை செய்ய தடை விதித்த பொழுது மாற்று யோசனை அவருக்குள் ஏற்பட்டு பண்ணை நிலங்களை விற்பனை செய்வதற்கான முயற்சியை ஈடுபடுகின்ற அந்த மாற்று சிந்தனையாக இருக்கட்டும், வெறும் நிலங்களை மாத்திரம் விற்று என்ன செய்ய போகின்றோம், கனிதரும் நல்ல மரங்களை எல்லாம் நட்டு தருவோம், அதேபோன்று எதிர்காலங்களிலே பெருமளவிலே வருவாய் தரக்கூடிய மரங்களை எல்லாம் நட்டு தருவோம் என்கிற அந்த மாற்று சிந்தனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு முயற்சியிலும் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் படிப்படியாக கூடிக்கொண்டே போகிறது. இறுதியாக தற்பொழுது இதைவிட ஒன்று செய்யவே முடியாது விவசாயத்தில் என்று சொல்லி இன்றைக்கு மிக பெரிய அளவில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய கனவோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு, ஆகச்சிறந்த கட்டமைப்போடு, சிறந்த தொழில்நுட்பத்தோடு இன்றைக்கு இந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதைவிட ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் இருக்குமா? நஞ்சில்லா விவசாயத்தை உருவாக்க முடியுமா? மலடாக்கப்பட்ட மண்ணினுடைய தேவையெல்லாம் தற்பொழுது குறைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய மண்ணெல்லாம் ஏற்கனவே மழுங்கடிக்கப்பட்டு மலடாக்கப்பட்டிருக்கிறது. மண்ணில்லா விவசாயத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்கிறார் நம்முடைய விஞ்ஞானி அருமையண்ணன் பொன்ராஜ் அவர்கள். அவர் காட்டுகின்ற பாதையில், அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு மிக சிறப்பான முறையில் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை முன்னெடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார் நம்முடைய டாக்டர் ராஜசேகர் அவர்கள். நிச்சயமாக அவர் மாத்திரமல்ல, அவரை நம்பி இருக்கின்ற நீங்கள் அத்துணை பேரும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் மிகப்பெரிய சேவையை முன்னெடுக்கிறீர்கள். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் தான் பெருமளவில் பணம் கிடைக்கும்னு. அண்ணன் அருமையாக சொன்னார், நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? அந்த உணவினை உருவாக்குகின்ற பெரும் பங்கு நமக்கு இருக்கிறது. உங்களுக்குன்னு நான் என்ன தனியாக பிரிச்சுக்கல, நமக்கு இருக்கிறது. அந்த உணவினை நஞ்சில்லாத உணவாக செய்வதற்கும் நமக்கு முழு பங்கு இருக்கிறது. அதற்கான அத்துணை ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நம்முடைய அருமையண்ணன் விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்கள் முன்னெடுப்பார்கள். இந்த கிங் மேக்கர்ஸ் நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து வந்த அத்துணை வளர்ச்சியிலும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். இதுபோன்ற என் தேசம் என் மக்கள் என்கிற ஒரு இலக்கோடு மக்கள் நலன் சார்ந்து உணவே மருந்து என்கிற அடிப்படையில் விஷத்தை எல்லாம் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவைகளை மாற்றி நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற மரியாதைக்குரிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மேன் டாக்டர் ராஜசேகர் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும், அதேபோன்று இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து நீதியரசர் மிகச்சிறப்பாக ஒரு அங்கீகரித்து பாராட்டி ஊக்குவித்திருக்கிற ஐயா நீதியரசர் அவர்களுக்கும், எப்பொழுதும் எங்களுக்கும் உங்களுக்கும் ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நவீன விவசாயத்தை மேற்கொள்வதற்கான அத்துணை முயற்சிகளிலும் ஆலோசகராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்களுக்கும் இந்த துறையை, இந்த நவீன விவசாயத்தை மிக தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு
என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு முன்னெடுத்திருக்கிற மரியாதைக்குரிய கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மேன் டாக்டர் ராஜசேகர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் வாழ்க வேண்டும், வளர வேண்டும், நம்முடைய எதிர்கால சந்ததி வாழ வேண்டும், நஞ்சிலா உணவினை நாம் அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் இப்படி மாற வேண்டும். இப்படி நவீன விவசாயத்துக்கு மாறினால் மட்டும்தான் நாடும் நாமும் பொருளாதார ரீதியிலே வளர்ச்சி அடைவோம் என்கிற அண்ணனுடைய அந்த வார்த்தையை நான் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக உங்கள் அத்துணை பேருக்கும் நான் என்றைக்கும் என்னால் இயன்றவரை தோளோடு தோள் கொடுத்து தோழமையோடு பயணிப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த 18ஆம் ஆண்டு விழாவில் என்னையும் அழைத்து வாழ்த்துவதற்கு வாய்ப்பினை அழுங்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Dr. Rajshekhar and King Makers for you, sir.